முதலமைச்சருக்கு எதிரான ஊழல் புகாரை விசாரிக்க உயர்நீதிமன்றமே உத்தரவிடும் நிலையை கர்நாடகத்தில் காங்கிரஸ் உருவாக்கியுள்ளதாக பிரதமர் மோடி கண்டனம். இதுபோன்ற கட்சி ஆட்சியில் அமர ஹரியானா மக்கள் அனுமதிப்பார்களா என்றும் கேள்வி. தஞ்சாவூரில் ஆய்வின் போது பெண் உதவி பொறியாளரிடமிருந்து செல்போனை விடுக்கென பிடுங்கிய மேயர் சன் ராமநாதன். பொதுமக்களின் குறைகளை குறிப்பிடுக்குமாறும் பிறகு பேசலாம் எனவும் கூறி செல்போனை பறித்து வைத்துக் கொண்டார். மேக் இன் இந்தியா திட்டத்தால் உற்பத்தி மற்றும் புதுமைகளின் அதிகார மையமாக இந்தியா மாறி வருவதாக பிரதமர் மோடி பெருமிதம். திட்டத்தின் 10வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் நிலையில் அதற்காக அயராது உழைத்த அனைவருக்கும் பிரதமர் மோடி பாராட்டு. கடந்த 10 ஆண்டுகளில் சர்வதேச நாடுகளின் மத்தியில் இந்தியா மீதான நம்பிக்கை உயர்ந்துள்ளதென பிரதமர் மோடி பெருமிதம். உலகம் முழுவதும் உள்ள மிகப்பெரிய நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வமாக உள்ளதாகவும் தகவல். ஜம்மு காஷ்மீரில் 26 தொகுதிகளில் நடைபெற்ற 2வது கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அமைதியான முறையில் நடைபெற்ற தேர்தலில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 46.12% வாக்குகள் பதிவு. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் ஹவேலி சட்டப்பேரவை தொகுதியில் பெண் வாக்காளர்களுக்காக அமைக்கப்பட்ட பிங்க் வாக்குச்சாவடி. பிங்க் நிறத்தில் அலங்கரிக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் அதே வண்ணத்தில் உடையணிந்து பணியாற்றிய பெண் ஊழியர்கள். 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஏற்கப்பட்டதில் எஞ்சியுள்ள 40 விழுக்காடு பணிகளை நிறைவேற்றுமாறு தொழில் வழிகாட்டி நிறுவன பணியாளர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கிட இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் விளைப்பதிவு. பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு உயரிய ஊக்கத்தொகை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். துளசிமதி, நித்யஸ்ரீ, மணிஷா மற்றும் மாரியப்பன் ஆகியோருக்கு மொத்தம் 5 கோடி ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது. தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி கே பழனிசாமி மனு தாக்கல். மனு மீது அக்டோபர் 16ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நீதிபதி ஜெயவேல் அறிவிப்பு. விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்ட நெய்யை சப்ளை செய்ததாக திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனத்தின் மீது திருப்பதி தேவஸ்தானம் போலீசில் புகார். கிரிமினல் நடவடிக்கை எடுக்க கோரி திருப்பதி கிழக்கு காவல் நிலையத்தில் தேவஸ்தான அதிகாரி மனு. லட்டு விவகாரத்தில் சந்திரபாபு நாயுடு கூறிய பொய்கள் மூலம் திருப்பதி கோயிலுக்கு ஏற்பட்டுள்ள களங்கத்தை நீக்க மாநிலம் முழுவதும் சிறப்பு பூஜை. வரும் 28ஆம் தேதி அனைத்து கோயில்களிலும் சிறப்பு பூஜை செய்யுமாறு கட்சியினருக்கு ஜெகன்மோகன் ரெட்டி உத்தரவு. உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்குவது குறித்து விசிகவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கருத்து கூறிய விவகாரம். ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து உயர்மட்ட நிர்வாகிகளுடன் பேசி முடிவெடுக்கப்படும் என திருமாவளவன் பேட்டி. உட்கட்சி விவகாரங்களை முன்னணி பொறுப்பாளர்கள், பொதுச் செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள் என உயர்நிலை குழுவில் இடம்பெற்றுள்ள தோழர்களோடு நான் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறேன். மீண்டும் நாங்கள் கலந்து பேசி அது தொடர்பான முடிவுகளை எடுப்போம். தமிழ்நாட்டில் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகளின் காலாண்டு விடுமுறை அக்டோபர் 6ஆம் தேதி வரை நீட்டிப்பு. விடுமுறைக்கு பின் அக்டோபர் 7ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. பெங்களூருவில் இஸ்லாமியர்கள் அதிகமுள்ள பகுதியை பாகிஸ்தான் என்று கர்நாடகா நீதிபதி ஸ்ரீஷானந்தா பேசிய விவகாரம். நீதிபதியின் மன்னிப்பை ஏற்று அவருக்கு எதிரான விசாரணையை கைவிட்டது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு. மைசூரு நில ஒதுக்கீடு விவகாரத்தில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவிற்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. 3 மாதங்களுக்குள் விசாரணை அறிக்கையை லோக் ஆயுக்தா போலீசார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய நீதிபதிகள் அறிவுறுத்தல். வேளாண் சட்டங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கருத்தை திரும்பப் பெற்றார் மண்டி தொகுதி எம்பி கங்கனா ரணாவத். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு திரும்ப பெற்ற சட்டங்களை மறுபரிசீலனை செய்வதா என கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் கருத்து வாபஸ். பளிச்சென்று லிப்ஸ்டிக் பூசியதால் தான் ரிப்பன் பில்டிங்கிலிருந்து மணலிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாக சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் டபேதார் குற்றச்சாட்டு. பணியிட மாற்றத்திற்கு லிப்ஸ்டிக் பூச்சு காரணமில்லை என்றும் அவர் பணியில் அலட்சியமாக இருந்ததே நடவடிக்கைக்கு காரணம் என்றும் மாநகராட்சி விளக்கம்.
பழனி கோயில் பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறு கருத்து பரப்பியதாக திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு. உண்மைக்கு மாறான தகவல்களை பரப்பியதாக தேவஸ்தான நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் பழனி போலீசார் சம்மன். சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் இந்திய மாணவர்கள் சங்க அமைப்பினர் மற்றும் ஆசிரியர்களுக்கு இடையே தள்ளுமுள்ளு. போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் சிலரை கல்லூரிக்குள் அனுமதிக்காத நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக பேச சென்றவர்களை தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம். ராஜஸ்தானில் கவாச் பாதுகாப்பு தொழில்நுட்பம் பொருத்தப்பட்ட ரயிலில் பயணித்து சோதனை மேற்கொண்ட மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். எதிரே உள்ள சிக்னலுக்கு ஏற்ப தானாகவே ரயிலின் இயக்கத்தை கவாச் சிஸ்டம் கட்டுப்படுத்தும் வீடியோவை பகிர்ந்து மத்திய அமைச்சர் பாராட்டு.